ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சம்பளம் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல சுண்டைக்காவை நான் இடிக்கல்லில் லைட்டாக தட்டிக்கிட்டு நல்லா அலசி வச்சுருக்கிறேன். அதோடய விதையெல்லாம் கொஞ்சம் நீக்கிக்கிறேன். ரொம்ப நீக்க தேவையில்லை, கொஞ்சோடு நீக்கிட்டால் போதும். ஏன்னா அது உள்ளுக்குள்ள விதையெல்லாம் முழுசாக சமைச்சோம்னா நம்மளுக்கு கசக்கும். அதனால தான் நான் வந்து நல்லா தட்டிட்டு அலசி 2-3 தடவை அலசி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பூண்டு, ஒரு தக்காளிக்காய், தேவையான வரமிளகா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த சம்பளை செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க. அது சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. நெத்திலி பொடி நல்லா அலசி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம சாந்து வதக்கிறதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும், அதனால் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அலசி வச்சுருந்த நெத்திலி பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடயே வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா நிறம் மாற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இடித்து அலசி வச்சுருந்த சுண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனைனா நல்லா போட்டோம். அதுக்காக எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருந்த சாந்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சாந்து ஊற்றி இருந்துச்சு, நான் அதை அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வறுவலாக தான் எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது ஏன்னா சுண்டைக்காய் வந்து முத்தி போனது, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சுண்டிருச்சு. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு ஒயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாந்து இன்னும் இருக்குது, இன்னும் நல்லா வற்றி வரணும். அந்த சுண்டைக்காய் நல்லா ஒட்டி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டனால அதோடய சாந்தெல்லாம் நல்லா சுண்டைக்காய் நல்லா ஒட்டி வந்துடுச்சு. இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொங்கல் எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. சுவையான சுண்டைக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எச்சு ஊறுதலை சுட சுட சோறோட சுண்டைக்காய் சம்பல் வச்சு, ரசம் வச்சு, இல்லைன்னா சொதி, சாம்பார் கறியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன்.